தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா 2026 மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போறோம். அந்த கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதா இல்லது திருச்செந்தூரில் ஆரம்பிச்ச சூர சம்காரம் நடைபெற போகிறதா? யார் யாரெல்லாம் நாடாளு கொண்டிருக்கின்றவர்கள் காடாள போகிறார்களா என்பதையெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 2026 நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நமது டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் VP துரைசாமி அவர்கள், நமது மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள், அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மற்றும் நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி, அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் இந்தியில தான் பேசினார். மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசிலா இருக்கும். நீங்கள் எங்கனையான நீங்கள் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் தன்னே சம்சாரிக்கணும். கேட்டோ சேட்டா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.